ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் பேர் அட்வென்ச்சர் பார்ட் 6 விளையாட போகிறோம். ஜெயண்ட் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எப்படி ஸ்கின்னை மாற்றணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் நான் எப்படி மாற்றணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, எனக்கு இந்த இதெல்லாம் ஒன்று வேணும்னா கொஞ்சம் இதில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த 100 காயின்ஸ் கொடுக்கணும். குறைவாக இருக்குது. 100 காயின்ஸ் இருக்குது. அதனால் காயின்ஸ் கொடுத்தேன்னா குறைஞ்சிரும். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வியூ லூட் பாக்ஸுன்னு இருக்கும். இதை கொடுத்தோன்னா அந்த பை நார்மல் லூட் பாக்ஸ்னு சொல்லிட்டு அதில் எல்லா ஸ்கின்னில் ஏதாச்சும் ஒன்றுமே கிடைக்கும். ஸோ அதை விட இதான் பெட்டரு. ஆனால் அதில் கடை இல்லை. ஆனால் உங்களுக்கு வேண்டிய ஸ்கின்னில் இது ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக கிடைக்கும். ஓகே, பார்ப்போம். அதான் க்ளவுன் ஹேர் கிடச்சிருக்கு எனக்கு. ஒன்று கொடுப்போம். டார்க் பேர் கிடச்சிருக்கு. சரி, 2 இதுவுமே எக்யூப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 இதுவுமே எக்யூப் பண்ணியாச்சு. ஜெயண்ட் ஹவுஸ் போகிறோம். ஜெயண்ட் ஹவுஸ் போகிறோம். ஸோ இந்த பியர் எப்படி காப்பாற்றணும்னு நம்ம பார்க்க போகிறோம். தான் ப்ளஸ் இயர் டு ப்ளே தான் இங்கே நிறைய நியூ பாப்ஸ்லாம் வரும். அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை மட்டும் அமுக்கி விடுங்களேன். என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறோம் நாங்களும். என்னங்க இந்த வீரை காப்பாற்ற போகிறோம். அதாங்க சும்மா இப்போ காப்பாற்றுவோங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஓகேங்க, எனக்கு இருக்கும். இதுக்குள்ள போகணும். இது இப்போ இவனை காப்பாற்றி ஆச்சு. ஓகே, இந்த வீரை காப்பாற்ற போகிறோம். ஓகே, இந்த தாவி குதிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஓகே, அப்படியே இன்னொரு வீடு அப்படியே காப்பாற்றுறீங்க. அப்படியே நேரம் இல்லாமல் ஓகே. பார்த்தீங்களா நம்ம தலைவனை? இப்போ சிக்கா பார்த்தீங்களா? ஆடிட்டுருக்கான். 2 கொடுத்தோன்னே ஆடிட்டுருக்காங்க சிக்கா. காப்பாற்றிச்சு. ஓகே, இந்த பேரை காப்பாற்றிடுவோமா இல்லை பாஸ் ஃபைட் போயிடுவோமா? பாஸ் ஃபைட் போயிடுவோங்க. இதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. பார்ட் 2 வரும். அதில் இந்த மிச்ச பேர் எல்லாமே காப்பாற்றிருப்போம்.
கொஞ்சம் அயோக்க பயிர்கள் இருக்காங்க, அவங்களாம் கண்டுக்காதீங்க. இதான் இங்கே ஒருத்தர் வளைஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன நடிக்கிற மாதிரி. ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ, சௌக்கியமா ப்ரோ, சௌக்கியமா? ஓகே, கீழே விழுந்தாச்சு. சரி, திறந்தாச்சு. போயா போயா. ஓகே, எலிப்பைய ஒருத்த வரும், அவனை முடிச்சுடுவோம். ஓகே, டெஸ்ட் நெக் நம்பர் 1706. ஐயா ப்ரோ, எஸ்கேப் ஆகிட்டேன் இதுலேருந்து அப்படியோ. ஓகே, டே ஜஸ்ட் மிஸ்டடா. கொஞ்சம் கஷ்டங்க. வர்றா டே, அடி. ஐயோ, ஓகே, அடி வாங்கியாச்சு. தம்பி இங்கேப்பா. ஏன்னா ஐயோ ஐயோ, தப்பிச்சாச்சு. வாங்கப்பா. இன்னும் ஒரே ஒரு அடி தான். வேலை ஏன்டா இப்படி பண்ணுற? ஏங்க பழக்க மாட்டியா? வர்றா. ஏங்க என்னங்க ஆச்சு? பக் ஆயிடுச்சு போல. டேய் டேய், கீழே வந்து சாகுடா. மாடு தண்டி ஒரு பியர் சைஸு கிடந்திருக்காங்க. ஜெயிண்ட் ஹவுஸ்னால குட்டி ஆகிட்டோம் நம்ம. சயின்டிஸ்ட் பாருங்களேன், நம்ம குட்டியாக இருக்கோம். அப்போனா அவன் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கானா, ஒரு கரடி சைஸுக்கு இருந்திருக்காங்க. யாராச்சும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எலி ஒரு ஹியூமன் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, அதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பை, டாட்டா, see you இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒன்றை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே இருக்குது இதுதான். கொஞ்சம் ப்ரோவால் தான் அதை பண்ண முடியும். இதுதாங்க இந்த அமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, ரொம்ப பாய்ங்க. தேங்க்யூ, see you, டாட்டா, பாய்.